கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை ஒன்றியம் பனைமரத்துப்பட்டி அருந்ததியர் காலனியில் நெடுஞ்சாலை ஓரம் உள்ள கழிவுநீர் கால்வாயை சிலர் ஆக்கிரமித்து மண் மற்றும் கற்களை கொட்டி அடைத்துள்ளனர். இதனால் கால்வாயில் கழிவுநீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தியாகி மலேரியா, டெங்கு போன்ற வைரஸ் காய்ச்சல் பரவி பாதிப்புக்கு உள்ளாகி வருவதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். எனவே சுகாதாரத்துறை அதிகாரிகள் உடனடியாக மருத்துவ முகாம் அமைக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியர் உடனே தலையிட்டு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் ஆக்கிரமிப்பை அகற்றி கழிவுநீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாகரில் எங்களால் தாங்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் பேர் ராஜ்மா, கீழ்க்கும் பணமாத்துக்கு எங்களால் இதில் தாங்க முடியல, சரி ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. எங்கள் வீட்டுக்காரரு இதே பகுதி காயலா வந்து இறந்துட்டாரு. எங்கள் பேத்திக்கும் இப்போ உடம்பு சரியாக டெங்கு காசில் வந்துச்சு, வைரஸ் காசில் வந்துச்சு 2 வாட்டி. அதுக்கு போய் மாடிக்கிட்டு டாக்டர்கிட்ட 25,000 30,000 செலவு போனான். ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த நாட்டத்தில் இந்த இதில் பொறுக்கவே முடியல எங்களால். ஊரில் பிள்ளைங்களுக்கெல்லாம் இங்கே வாரணம் ஊட்டாண்ட வர்றவங்களும் இவ்வளோ கலேஜில் எப்படி சொல்லிட்டு எனக்கு திட்டுறாங்க. இந்த மாதிரி புழுவெல்லாம் இந்த பார்த்துருந்தாங்க. நாங்கள் சாப்பாடு எப்படி சாப்பிட சொல்லுங்க பார்க்கலாம். இங்க மட்டும் தேங்கி நிக்குதுன்னா அங்க அந்த பக்கம் தண்ணி போறதெல்லாம் அவங்க வந்து எனக்கு சொந்த இடங்களுக்கு அட்டு கட்டிக்கினாங்க. தண்ணி மட்டும் டைமேஜ் உள்ளே நிக்குது, தண்ணி வெளியே போறதுக்கு இடம் இல்லை. அவங்க எல்லாம் அட்டு கட்டிக்கினாங்க. இந்த 2-3 வீட்டுக்கு தான் பாதிப்பு இருக்குது. எல்லாத்தோட என் வீட்டுக்கு தான் ரொம்ப பாதிப்பா இருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் சொல்லி இதே மாதிரி பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. சொன்னாங்க அவங்க அதிகாரி பேர்லாம் எனக்கு தெரியாதுங்க. தலைவர் எல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. வந்து உட்காந்துருந்தாங்க. அவங்க எல்லாம் கூட பேசினாங்க. எல்லாமே பேசினவங்க தான். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வேட்டக்குடி கிராமத்தை சேர்ந்தவர்கள் முருகேசன், ராஜேஸ்வரி தம்பதியினர். இவர்களது மகன் சபரிமலை செல்ல இருமுடி கட்டுவதற்காக அதிகாலை வீட்டில் இருந்து புறப்பட்டு கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர்களின் கூரை வீடு தீப்பற்றி எரிந்ததைக் கண்ட அக்கம் பக்கத்தினர் தீயை அணைக்க முயற்சி செய்தனர். அதே சமயம் வீட்டில் இருந்த சிலிண்டர் தீப்பிடித்து எரிந்ததால் உடனடியாக தீயணைப்புத் துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இருப்பினும் இந்த விபத்தில் வீட்டில் இருந்த 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமாயின. இதுகுறித்து கருவேப்பிலங்குறிச்சி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி காவல் சரகத்திற்கு உட்பட்ட உசிலம்பட்டி நகர் மற்றும் தாலுகா காவல் நிலையம், ஏழுமலை, கல்லுப்பட்டி உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட காவல் நிலையங்களின் சார்பில் பொதுமக்களுக்கு தேவையான அரிசி, பருப்பு, தண்ணீர் கேன்கள் மற்றும் மருத்துவப் பொருட்கள் என சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை உசிலம்பட்டி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி நல்லு தலைமையிலான போலீசார் 407 வாகனத்தில் ஏற்றி திருநெல்வேலிக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கண்டாம்பள்ளி பகுதியில் செயல்பட்டு வரும் களிமுல்லா தோல் தொழிற்சாலையில் கடந்த அக்டோபர் மாதம் மர்ம நபர்கள் தோல்களை திருடி சென்றதாக தொழிற்சாலை உரிமையாளர் ஹனாஸ் என்பவர் உமராபாத் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் ஆம்பூர் டிஎஸ்பி சரவணன் தலைமையிலான தனிப்படை போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் உமராபாத் உதயேந்திரம் செல்லும் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரை நிறுத்தி சோதனை செய்ததில் திருடப்பட்ட தோள்கள் இருப்பது தெரியவந்தது. இதையடுத்து காரில் வந்தவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் கீழ் கன்றாம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த பிரபாகரன் மற்றும் அவரது மகன் பிரதீப்குமார் என்பதும் தோல் தொழிற்சாலையில் திருடிய தோள்களை சென்னைக்கு கொண்டு சென்று 1 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்துவிட்டு இருவரும் பெங்களூரு சென்று தலைமறைவாகி இருந்ததும் தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடம் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தோள்கள் காருடன் பறிமுதல் செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் அமைந்துள்ள காந்தி கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழக தமிழ்துறையின் சார்பில் வாரணாசியில் 2ஆம் கட்டமாக நடைபெறுகின்ற காசி தமிழ் சங்கமம் 2.0 தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி பல்கலைக்கழக வெள்ளிவிழா அரங்கில் நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் வாரணாசிக்கும் தமிழ் மொழி, இலக்கியம், பண்பாட்டிற்கும் இடையிலான உறவு மற்றும் ஒற்றுமைகளை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் எடுத்துக்காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் காசி தமிழ் சங்கம் 2.0 தொடர்பான சொற்பொழிவுகளும் காணொலி காட்சி நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றிருந்தது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த வேப்பூர் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட புள்ளூர், தொண்டங்குறிச்சி மற்றும் ஆவட்டி கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களில் அரசு சிப்காட் அமைப்பதற்காக
திட்டக்குடி வட்டாட்சியர் கார்த்திகேயன், சிப்காட் பொது மேலாளர் ஷீலா உள்ளிட்டோர் நிலங்களை ஆய்வு செய்ய வந்தனர். அப்போது பிள்ளூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் திரண்டு நிலத்தை பார்வையிட வந்த அரசு அதிகாரிகளை வழிமறித்து வாகனத்தை விடாமல் மறித்துக் கொண்டு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து கூட்டத்தை கலைத்து சிப்காட் அதிகாரிகளை திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனால் பிள்ளூர் கிராமத்தில் சுமார் 1 மணி நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே உள்ள முத்துக்குமாரபுரம் கிராமத்தில் காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக சுமார் 150 மீட்டர் சாலை பெயர்ந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. இதனால் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி மக்கள் தூத்துக்குடி விளாத்திக்குளம் செல்வதற்கு பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. அது மட்டுமின்றி காட்டாற்று வெள்ளத்தினால் சாலை அடித்து செல்லப்பட்டு 4 நாட்கள் ஆகியும் தற்போது வரை அரசு அதிகாரிகள் யாரும் வந்து இதனை சரி செய்ய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எனவே மருத்துவ தேவைக்கு கூட தூத்துக்குடி விளாத்திக்குளம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வரும் முத்துக்குமாரபுரம் மக்களின் நலன் கருதி உடனடியாக சாலையை சரி செய்ய துரிதமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து விளாத்தியாளர் முத்துக்குமார கிராமத்திலிருந்து பேசுகிறோம். கிராமத்துக்கான மெயின் அந்த கிராமத்துக்கான மெயின் பாதை தான் இந்த பாதை. இப்போ இந்த மழை வெள்ளத்தில் காட்டா வெள்ளத்தில் ரொம்ப உடஞ்சி போச்சு. வேணத்த கம்மா மற்றும் குளமுறு கம்மா உடஞ்சி வந்த தண்ணி எப்போனோட கம்மாலேருந்து வரத்துக்காக இந்த பக்கம் இருக்கிறதுனால மொத்த தண்ணி இந்த ரோட்டை இதனால இந்த ரோடு துண்டாயிடுச்சு. ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. இதில் போக்குவரத்துக்கு ஒரு வழியே இல்லை. இது தண்ணி வெளியே போகிறோம்னா நாங்கள் வீரவண்டியாரம் போய் விளாத்தியாலம் போய் தான் அது எங்கேயும் போக வேண்டியிருக்கு. தூத்துக்குடி போனால் 20 கிலோமீட்டர் சுற்றி தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த பக்கம் கூடி போகிற குளமுறு கம்மாயை உடைச்சனால அந்த பக்கம் எங்களுக்கு போக முடியல. எங்கேயும் பாதை இல்லாமல் வெறும் தீக்குள்ள இந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு அவசரமாக மருத்துவ உதவி கூட அவசரத்துக்கு போக முடியல. 108க்கு கால் பண்ணால் கூட வர முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் இதை கொஞ்சம் சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து இந்த ரோடு எங்களுக்கு உடனே போட்டு தர மாதிரி தலைமுறை கேட்டுக்கொள்கிறோம். அதிகாரிகளும் தகவல் எல்லா அதிகாரிகளும் தகவல் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த அதிகாரியும் பார்க்க வரல. இந்த சட்டமன்றத்தோட ரோட்டு வந்து பார்த்துட்டு போனான்னு சொன்னாங்க. உள்ளே வந்து பார்க்க முடியல. நாங்கள் கார் வர வசதி இல்லைன்ட்டாங்க. அதனால் எல்லா அதிகாரிகளுக்கும் சொல்லியிருக்கோம். இது வரைக்கும் எந்த அதிகாரியும் வந்து பார்க்க வரல. சீக்கிரம் வந்து பார்த்து சீக்கிரம் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும்போது கேட்டுக்கொள்கிறோம். மின்சார சிக்கன விழாவையொட்டி சென்னையில் மேற்கு கோட்டத்தின் சார்பில் மின் சேமிப்பு மற்றும் மின் பாதுகாப்பு குறித்த மின்வாரிய ஊழியர்களின் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருமங்கலம் அம்பத்தூர் சாலையில் தொடங்கிய இந்த பேரணியை மேற்பார்வை பொறியாளர் பொறிஞர் சித்ரா துவக்கி வைத்தார். இதில் மின்சார சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாக இணை ஏந்தியும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா கபிஸ்தலம் அருகே ஓலைப்பாடி ஊராட்சியில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் மக்கள் நேர்காணல் முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் சத்துணவுத்துறை சார்பில் ஊட்டச்சத்து உணவுகள், வேளாண்மை துறை சார்பில் வேளாண் கருவிகள், கால்நடைத்துறை சார்பில் கால்நடை ஊட்டச்சத்து உணவுகள், மகளிர் சுய உதவிக் குழுவினரின் கைவினைப் பொருட்கள் மக்களின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டன. இதனை மாவட்ட ஆட்சியர் தீபக் ஜேக்கப் பார்வையிட்டு மக்களிடம் இருந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி, இலவச வீட்டுமனை பட்டா, மாற்றுத்திறனாளிக்கு 3 சக்கர வாகனம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதனை மாவட்ட வருவாய் அலுவலர் சண்முகநாதன், மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் லதா, பேரிடர் மேலாண்மை வட்டாட்சியர் பரஞ்சோதி ஆகியோர் பார்வையிட்டு அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே உள்ள பரமன் பச்சேரி கிராமத்தை சேர்ந்தவர் 60 வயது மூதாட்டி லட்சுமி. இந்நிலையில் ஒட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையின் காரணமாக வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த மூதாட்டி மீது சுவர் இடிந்து விழுந்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஒட்டப்பிடாரம் வட்டாட்சியர் சுரேஷ், சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் செல்வகுமார் மற்றும் பசுவந்தனை காவல் நிலைய போலீசார் மண்ணுக்குள் கிடந்த மூதாட்டின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென் மாவட்டங்களில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தன்னார்வலர்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் உத்தரவின் பேரில் பிரெட், ரஸ்க், பிஸ்கெட், தண்ணீர் பாட்டில் அடங்கிய 4500 பண்டல்கள் முதல் கட்டமாகவும் 7,35,000 ரூபாய் மதிப்பிலான 7,780 உணவுப் பொட்டலங்கள் 2ஆம் கட்டமாகவும் லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டது.
திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை வட்டத்திற்கு உட்பட்ட எல்லாப்புறம் பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரியப்பாக்கம் பகுதி நேர நியாய விலைக் கடை மூலம் வெள்ள நிவாரணத் தொகை வழங்கப்பட்டு வந்தது. அப்போது எல்லாப்புறம் அருந்ததி நகரை சேர்ந்த முருகன் என்பவருக்கு சிக்னல் கோளாறு காரணமாக கைரேகை வைப்பதில் கடந்த 2 நாட்களாக சிக்கல் நீடித்து வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த முருகன் விற்பனையாளர் ராஜேந்திரனை தகாத வார்த்தைகளால் திட்டியதுடன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் விற்பனையாளரை வெட்டிவிட்டு தப்பியோடியுள்ளார். இதையடுத்து அங்கிருந்தவர்கள் விற்பனையாளரை மீட்டு திருவள்ளூர் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக விற்பனையாளர் ராஜேந்திரன் அளித்த புகாரின் பேரில் பெரியபாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய முருகனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு துறையினர், கல்வி நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் அளித்த 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மளிகை பொருட்கள், பாய், போர்வை, உடைகள், பிஸ்கெட், பிரெட் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் 2 லாரிகள் மூலம் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன், மாவட்ட வருவாய் அலுவலர் மணிமேகலை ஆகியோர் பார்வையிட்டு அனுப்பி வைத்தனர். நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் மேலப்பாளையம், நெல்லை சந்திப்பு, டவுன், கருப்பந்துறை விளாகம் ஆகிய பகுதிகளை இணைக்கும் வகையில் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட பிரதான தரைப்பாலம் இடிந்து சேதமானது. இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் ஆற்றை கடக்க முடியாமல் சுமார் 20 கிலோமீட்டர் சுற்றி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே உடனடியாக இந்த பாலத்தை சீரமைக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள தனியார் கூட்டரங்கில் ஜென்னிஸ் அகாடமியின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தினம் மற்றும் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு மருத்துவ முகாம் மற்றும் அரசு சலுகைகள், நலத்திட்ட உதவிகள் குறித்து விளக்கங்களும் கையேடுகளும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலுவலர் மற்றும் ஜென்னிஸ் அகாடமியின் நிர்வாகிகள் மாற்றுத்திறனாளிகளுடன் இணைந்து கிறிஸ்துமஸ் கேக்கை வெட்டி கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு பீங்கான் தொழில்நுட்ப கல்லூரி விடுதியில் அனைத்து விதமான மாற்றுத்திறனாளிகளின் மருத்துவ முகாம் நடைபெற்றது. மாவட்ட மாற்றுத்திறனாளி அலுவலர் பாபு தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் அடையாள அட்டை புதுப்பித்தல், புதிதாக பெயர் சேர்த்தல் உள்ளிட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து சேவைகளும் வழங்கப்பட்டன. இதில் விருதாச்சலம், வேப்பூர், நல்லூர், தொட்டக்குடி, ஸ்ரீ முஷ்ணம் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். தேனி மாவட்டம் கம்பம் நகரில் உள்ள மணிக்கட்டி ஆலமர பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட அன்பு, சஞ்சய்குமார், ரஞ்சித் மற்றும் பாலசுப்ரமணிய ஆகியோரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு குறித்த விசாரணை மதுரை மாவட்ட முதன்மை சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஹரிஹரகுமார் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்ட 4 பேருக்கும் 10 ஆண்டு சிறை தண்டனை மற்றும் 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மூட்டுக்கொள்ளை பகுதியைச் சேர்ந்தவர் மாற்றுத்திறனாளி ஜமீல் அகமது. முதுகுவலியால் அவதிப்பட்டு வந்த இவர் நேதாஜி சாலையில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் காலிக் பாட்ஷா என்பவருக்கு சொந்தமான தனியார் மருத்துவமனையில் கடந்த 10 மற்றும் 13ஆம் தேதிகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்ததாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட பகுதியில் தொடர்ந்து சீழ்வடிந்து வருவதால் மருத்துவமனையில் தவறான சிகிச்சை செய்ததாக கூறி 50க்கும் மேற்பட்ட பகுதி மக்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த டிஎஸ்பி சரவணன் உள்ளிட்ட போலீசார் சம்பந்தப்பட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்த பின்னர் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தூத்துக்குடி மாநகர பகுதியில் கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் பெய்த கனமழை காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல் சூழ்ந்தது. குறிப்பாக காமராஜர் மார்க்கெட்டிலும் மழைநீர் 10 அடி அளவு வரை தேங்கியது. இந்த மழை வெள்ளத்தில் சிக்கி மார்க்கெட்டில் வேலை பார்த்து வந்த அண்ணா நகரை சேர்ந்த ராஜகோபால் என்ற ஊழியர் பரிதாபமாக உயிரிழந்தார். தற்போது மார்க்கெட்டில் தண்ணீர் வடிய துவங்கியுள்ள நிலையில் ராஜகோபாலின் உடல் மிதந்து வந்ததைக் கண்ட மார்க்கெட் ஊழியர்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் அவரது உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர்.